வணக்கம். முந்தைய காணொளியில் அமெரிக்காவின் முக்கிய இராணுவ தளமாக உள்ள டியாகோ கார்சியோவில் நடைபெற்ற தாக்குதல் அமெரிக்காவை உருவாக்கிய திட்டமாக இருக்கக்கூடும் என்பது பற்றி விவாதித்திருந்தோம். இந்த காணொளியில் வளைகுடா பிராந்தியத்தில் நடைபெறும் இந்த யுத்தம் அமெரிக்காவிற்கு மட்டும் பலனை கொடுக்கிறது, வளைகுடா நாடுகளையும் ஈரானையும் ஒரே நேரத்தில் பலவீனப்படுத்துகிறது என்ற விதத்திலான பேச்சுக்களை பற்றி விவாதிப்போம். அமெரிக்காவின் மத்திய கிழக்கு கொள்கைகளில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை தற்போது பலரும் எழுப்பி வருகிறார்கள். வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் கிழங்குகள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்கள் சேதமடையும் நிலை உருவானால் அது அமெரிக்காவிற்கு சில முக்கியமான தந்திரபூர்வமான நன்மைகளை வழங்கும் என்று பார்க்கப்படுகிறது. ஒரு காலத்தில் அமெரிக்கா வளைகுடா நாடுகளின் எண்ணெயை முழுமையாக சார்ந்தே இருந்தது. ஆனால் இன்று அந்த நிலைமை முற்றிலும் மாறி உள்ளது. இங்கு ஒரு முக்கிய விஷயத்தையும் நாம் குறிப்பிட்டாக வேண்டும். இன்று பலர் வளைகுடா நாடுகளை மிகவும் வளர்ச்சி பெற்ற செல்வந்த நாடுகளாக பார்க்கின்றனர். ஆனால் ஒரு காலத்தில் வளைகுடா பிராந்தியம் முழுவதும் ஏழ்மையான பகுதியாகவே இருந்தது. அந்த ஏழ்மையான பகுதிகளை இன்று உலகின் செல்வந்த நாடுகளாக மாற்றியதில் அமெரிக்காவின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருந்தது. அந்த எண்ணெய் வளங்களை கட்டுப்படுத்தியது முதல் பெட்ரோ டாலர் முறையை உருவாக்கியது வரை பல முக்கிய நடவடிக்கைகளிலும் அமெரிக்கா முக்கிய பங்காற்றியது. அதனால் இன்றைய வளைகுடா நாடுகளின் வளர்ச்சியில் அமெரிக்காவின் பங்களிப்பு இருந்தது என்பதையும் யாராலும் மறுக்க முடியாது. அதே வளைகுடா நாடுகள் பெரும்பாலும் அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்புகளையே சார்ந்திருக்கின்றன. அமெரிக்காவுக்கு எதிராக வெளிப்படையாக செயல்படுவதற்கான தைரியம் அல்லது சுயாதீன நிலை அந்த நாடுகளுக்கு முழுமையாக இல்லை என்பதும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும். ஏனெனில் இன்று காணப்படும் வளைகுடா நாடுகளின் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் பெரும்பாலும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் ஆதரவுடனே உருவாக்கப்பட்டவையாகும். அப்படியாகும்போது அமெரிக்கா ஒரு காலத்தில் வளர்ச்சியடைய உதவிய வளைகுடா நாடுகளை இன்று ஏன் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் தள்ள விரும்புகிறது என்ற கேள்வி மறுபுறத்தில் எழுகிறது. அதற்கான காரணங்களில் மிக முக்கியமான ஒன்றாக ஒரு விஷயம் குறிப்பிடப்படுகிறது. இன்றைய உலகில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களில் முக்கியமான ஒன்று ஷேல் ஆயில் மற்றும் ஷேல் வாயு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியாகும். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் அமெரிக்கா தற்போது உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஒன்றாக மாறியுள்ளது. ஷேல் எண்ணெய் மற்றும் ஷேல் வாயு என்றால் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பூமிக்கடியில் உள்ள பாறை அடுக்குகளுக்குள் சிக்கியிருக்கும் இயற்கை எரிவாயு மற்றும் எண்ணெய் வளங்களைத்தான் ஷேல் வாயு மற்றும் ஷேல் எண்ணெய் என்று அழைக்கிறோம். இவை சாதாரண எண்ணெய் கிணறுகளில் இருந்து கிடைக்கும் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை வாயுவிலிருந்து பல விதங்களில் மாறுபட்டவையாகும். ஷேல் என்பது பூமிக்கடியில் அடுக்குகளாக காணப்படும் ஒரு வகையான மென்மையான பாறையாகும். மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கடலடியில் மற்றும் பிற இடங்களில் தேங்கியிருந்த உயிரியல் கழிவுகள் அதிக வெப்பமும் அழுத்தமும் காரணமாக மாற்றமடைந்து இந்த பாறைகளுக்குள் எண்ணெய் மற்றும் வாயுவாக உருவாகின்றன. சாதாரண எண்ணெய் களங்களில் கச்சா எண்ணெய் பெரும்பாலும் பூமிக்கடியில் பெரிய குகை போன்ற அமைப்புகளில் திரவமாக சேமிக்கப்பட்டிருக்கும். அங்கு ஒரு கிணறு துறந்தால் உள்ளழுத்தம் காரணமாக எண்ணெய் இயல்பாகவே மேலே வரக்கூடும். ஆனால் ஷேல் எண்ணெய் மற்றும் ஷேல் வாயு பாறை துண்டுகளுக்கிடையில் உள்ள மிகச்சிறிய துளைகளுக்குள் சிக்கியிருக்கும். அவற்றை வெளியே எடுக்க பாறைகளை உடைக்க வேண்டிய நிலை உருவாகிறது. அதற்காக ஹாரிசான்டல் ட்ரில்லிங் எனப்படும் ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த முறையில் முதலில் பூமிக்குள் ஆழமாக துளையிட்டு பின்னர் அங்கிருந்து பாறை அடுக்குகளின் வழியாக பக்கவாட்டில் கிலோமீட்டர்கள் அளவுக்கு தூரமாக குடைந்தெடுக்கப்படும். பின்னர் மிக அதிக அழுத்தத்தில் தண்ணீர், மணல் மற்றும் சில வேதிப்பொருட்கள் அந்த பாறைகளுக்குள் செலுத்தப்படுகின்றன. அந்த அழுத்தம் காரணமாக பாறைகள் உடைந்து அதன் உள்ளே சிக்கியிருந்த எண்ணெய் மற்றும் வாயு வெளியேறத் தொடங்குகிறது. இந்த தொழில்நுட்பத்தை தான் அமெரிக்கா மிகவும் விரிவாக வளர்த்தெடுத்துள்ளது. அதன் மூலம் அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்களில் ஒன்றாக இப்போது மாறியுள்ளது. இந்த மாற்றம்தான் ஷெல் புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. முன்னர் எண்ணெய்க்காக வளைகுடா நாடுகளை பெரிதும் சார்ந்திருந்த அமெரிக்கா இன்று தமது நாட்டிலேயே கிடைக்கும் ஷேல் வளங்களை பயன்படுத்தி எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நிலைக்கு வளர்ந்துள்ளது. உலக சந்தையில் எண்ணெய் விலை அதிகரிக்கும் போது அமெரிக்கா தமது ஷேல் உற்பத்தியை அதிகரித்து விலை நிலையை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் சூழலும் உள்ளது. இந்த ஷேல் வளங்கள் அமெரிக்காவில் மட்டுமல்லாமல் இந்தியாவிலும் இருப்பதாகவே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் ராஜஸ்தான், குஜராத் மற்றும் அசாம் போன்ற பகுதிகளில் ஷேல் வளங்கள் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. ஆனால் இந்த வளங்களை பெரிய அளவில் பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பத்தை அமெரிக்கா தான் முதலில் உருவாக்கியுள்ளது. அதனால் இப்போது வளைகுடாவில் நடக்கும் யுத்தத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கு அமெரிக்காவின் ஆற்றல் மற்றும் எரிசக்தி தொடர்பான நலன்களை புரிந்து கொள்வது முக்கியமானதாகிறது. வளைகுடா பகுதியில் எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்படுமானால் உலக சந்தையில் எண்ணெய் விலை வேகமாக உயர வாய்ப்புள்ளது. இந்த விலை உயர்வு அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு பெரும் லாபத்தை வழங்கும் என்று கணிக்கிறது அமெரிக்கா. ஏனெனில் அமெரிக்கா வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள நாடு அல்ல, அது வட அமெரிக்க கண்டத்தில் உள்ள ஒரு தனி நாடாகும். அங்கு உற்பத்தி செய்யப்படும் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை உலக சந்தையில் விற்பனை செய்து வளைகுடா
சந்தை பாதிக்கப்படும் இந்த நேரத்தில் அந்த சந்தையை கைப்பற்றும் வாய்ப்பும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வரும் அமெரிக்காவிற்கு உலக எண்ணெய் சந்தையில் வளைகுடா நாடுகளின் பங்களிப்பு குறைவது ஓரளவிற்கு நன்மை அளிக்கக்கூடும். மேலும் சமீப காலங்களில் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள் அமெரிக்காவை மட்டுமே சார்ந்த வெளிநாட்டு கொள்கையை மாற்றி சீனா, ரஷ்யா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளுடன் நெருங்கிய உறவை உருவாக்க முயற்சி செய்து வருகின்றன. அவை பிரிக்ஸ் அமைப்புடன் இணையும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த மாற்றங்கள் அமெரிக்காவிற்கு முழுமையாக திருப்தியாக இல்லை என்றும் கூறப்படுகிறது. அதே நேரம் வளைகுடா நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிரான சில சுயாதீன முடிவுகளை எடுத்து வருகின்றன என்ற கருத்தும் அமெரிக்காவில் நிலவுகிறது. இந்த சூழலில் வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்தால் அந்த நாடுகள் மீண்டும் பாதுகாப்புக்காக அமெரிக்காவை நாட வேண்டிய நிலை உருவாகும். அப்போது பெரிய அளவில் ஆயுதம் வாங்கும் ஒப்பந்தங்களும் உருவாகும். சமீபத்தில் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்க ஆயுதங்களை வளைகுடா நாடுகள் ஆர்டர் செய்துள்ளன என்ற தகவலும் வெளியானது. இராணுவ பாதுகாப்பு அமைப்புகளை புதுப்பிக்கவும் ஆயுத களஞ்சியங்களை நிரப்பவும் அந்த நாடுகள் பெரிய அளவில் புதிய ஒப்பந்தங்களில் ஈடுபடுகின்றன. அதனால் 10, 20, 30 அல்லது 50 பில்லியன் டாலர் மதிப்பிலான ஆயுத விற்பனைகள் நடைபெறக்கூடும் என்று கூறப்படுகிறது. இந்த ஆயுத வர்த்தகத்தில் இருந்து பெரும் லாபம் பெறுவார்கள் அமெரிக்க நிறுவனங்கள். மேலும் வளைகுடா நாடுகளின் பொருளாதாரத்தின் அடித்தளமாக உள்ள எண்ணெய்த்துறை பாதிக்கப்படுமானால் அந்த நாடுகளின் அரசியல் செல்வாக்கும் குறையக்கூடும். அதன் மூலம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை மீண்டும் வலுப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கலாம் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. அப்படியாகும்போது அவர்களது நிலத்தில் அவர்களுக்குள்ளாகவே சண்டையை மூட்டிவிட்டு ஈரானையும் வளைகுடா நாடுகளையும் ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் என்று கருதுகிறதோ அமெரிக்கா. ஈரான் ஒருபுறம் சவுதி தலைமையிலான வளைகுடா நாடுகள் மறுபுறம் மோதிக்கொண்டிருக்கும் நிலைமை அமெரிக்காவிற்கு தந்திரபூர்வமாக பலன் அளிக்கும் என்று சிலர் கருதுகின்றனர். யுத்தத்தின் மூலம் ஈரானின் இராணுவ மற்றும் பொருளாதார திறனை பலவீனப்படுத்த முடியும். அதே நேரம் எண்ணெய் உற்பத்தி மையங்கள் சேதமடைந்தால் வளைகுடா நாடுகளின் பொருளாதார சுயாதீனத்தை பாதிக்க முடியும். அதன் மூலம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் முழு பொருளாதார அமைப்பையும் பலவீனப்படுத்தி அந்த பகுதியில் மீண்டும் அமெரிக்காவின் செல்வாக்கை வலுப்படுத்தும் வாய்ப்பு உருவாகும் என்று சிலர் கருதுகின்றனர். தாக்குதல்களால் சேதமடைந்த எண்ணெய் கிழங்குகள் மற்றும் சுத்திகரிப்பு நிலையங்களை மீண்டும் கட்டமைக்க பல ஆண்டுகளாகும். அந்த மீள்கட்டுமான பணிகளுக்கு தேவையான தொழில்நுட்பமும் பெரும்பாலும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நிறுவனங்களிடம்தான் உள்ளது. அதனால் மீண்டும் அந்த நிறுவனங்களே அந்த பணிகளை மேற்கொண்டு அந்த நாடுகளின் பொருளாதார அமைப்புகளில் மேலும் ஆழமான பங்களிப்பை பெற வாய்ப்புள்ளது. அதன் மூலம் வளைகுடா நாடுகள் மீண்டும் அமெரிக்காவை அதிகமாக சார்ந்திருக்க வேண்டிய நிலை உருவாகும். இந்த சூழ்நிலை இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கும் சவாலாக மாறக்கூடும். ஏனெனில் அந்த நாடுகள் பெரும்பாலும் வளைகுடா பிராந்தியத்தில் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்கின்றன. ஜப்பான், இந்தியா மற்றும் சீனா போன்ற நாடுகள் அந்த பிராந்தியத்தின் நிலைமையை மிகவும் நெருக்கமாக கவனிக்க வேண்டிய சூழல் உருவாகும். இந்தியாவிற்கும் அதனால் சில சவால்கள் உருவாகக்கூடும். குறிப்பாக வளைகுடா நாடுகளில் ஏராளமான இந்தியர்கள் வேலை செய்து வருகிறார்கள். அந்த நாடுகளின் பொருளாதாரம் பாதிக்கப்படுமானால் இந்தியாவின் பொருளாதாரத்திலும் அதன் தாக்கம் உணரப்படும். உலகில் அதிக அளவில் வெளிநாட்டு பண பரிமாற்றம் கிடைக்கும் நாடுகளில் இந்தியா முக்கியமான ஒன்றாக உள்ளது. ஒரு ஆண்டில் 100 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு பணம் வருகிறது. அதில் வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் இந்தியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக உள்ளது. இந்த நிலைமைகள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியையும் ஓரளவுக்கு நிச்சயம் பாதிக்கக்கூடும். அதே நேரம் சீனாவின் வளர்ச்சியையும் ஓரளவு கட்டுப்படுத்தும் வாய்ப்பு உருவாகக்கூடும். அதன் மூலம் அமெரிக்க நிறுவனங்களும் அமெரிக்காவும் மீண்டும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தமது ஆதிக்கத்தை வலுப்படுத்தும் சூழல் உருவாகக்கூடும். மேலும் உலகளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தில் புதிய கட்டுப்பாட்டு அமைப்பை உருவாக்கும் முயற்சியும் மேற்கொள்ளப்படலாம் என்று சிலர் கருதுகின்றனர். ஆனால் இவை அனைத்தும் தற்போது உறுதியான ஆதாரங்களால் நிரூபிக்கப்பட்ட கருத்துகள் அல்ல. இவையெல்லாம் கணிப்புகள் தான் என்பதை நினைவூட்டுகிறோம். இவை சில ஆய்வாளர்கள் முன்வைக்கும் சாத்தியங்கள் மற்றும் விவாதங்களில் மட்டுமே பார்க்கப்படுகின்றன. அமெரிக்கா திட்டமிட்டு இப்படியான சூழலை உருவாக்குகிறதா அல்லது இது யுத்தத்தின் இயல்பான விளைவாக உருவாகிய சூழலா என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் இந்த யுத்தம் நீண்ட காலம் தொடருமானால் மேற்கூறிய பல விளைவுகள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருப்பதை நிச்சயம் மறுக்க முடியாது. இதுபோன்ற போர் சூழ்நிலைகள் பெரும்பாலும் ஆயுத உற்பத்தியாளர்கள் மற்றும் சில பெரிய சக்திகளுக்கு மட்டுமே அதிக நன்மை அளிக்கக்கூடியவையாகும். இந்தியாவிற்கு பெரிய அளவில் நிரந்தர சேதம் ஏற்பட வாய்ப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. ஏனெனில் இந்தியா இத்தகைய சூழ்நிலைகளை சமாளிக்க மாற்று திட்டங்களையும் தயாராக வைத்துள்ளது. ஆனால் தற்காலிகமாக சில பொருளாதார சவால்கள் இந்தியாவிற்கும் உருவாகக்கூடும். மேலும் உலக அளவில் எண்ணெய் விலை நீண்ட காலத்திற்கு உயர்ந்த நிலையில் தொடரும் வாய்ப்பும் உள்ளது. வளைகுடா நாடுகளின் எண்ணெய் உற்பத்தி குறையுமானால் அதன் தாக்கம் ஆசியாவின் வளர்ச்சியிலும் பிரதிபலிக்கும். அதேபோல் ஐரோப்பாவிற்கும் குறிப்பாக எண்ணெய் மற்றும் எரிவாயு விஷயங்களில் இந்த யுத்தம் சில சவால்களை ஏற்படுத்தும். எப்படி பார்த்தாலும் இந்த சூழலில் அமெரிக்காவிற்கு சில தந்திரபூர்வமான நன்மை உருவாகும் என்ற கருத்து பலராலும் பல தரப்பிலும் முன்வைக்கப்படுகிறது.